நம்ம அஜித் சார் கடந்த பல மாதங்களாகவே தொடர்ந்து கார் ரேஸ்ல ஈடுபட்டுமே வராரு. முதல்ல துபாயில துவங்கிய கார் ரேஸ் அதன் பின்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றது. துபாயில நடந்த கார் ரேஸ்ல அஜித் சாருடைய டீம் 3வது பரிசை வென்றாங்க. ரேஸ்ல கிடைக்கும் இடைவெளியில திரைப்படங்களுமே நடித்து வந்தாரு நம்ம இயக்கியவர்கள். அப்படிதான் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படங்கள்ல நடித்தாரு. தற்போது மீண்டுமே கார் ரேஸ்ல இயக்கியவர்கள் இருந்துட்டு இருக்காரு. தற்போது மலேசியாவில் நடைபெற்று வரும் கார் ரேஸ்ல இயக்கியவர்கள் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்காரு. இதற்கான சமீபத்துல ஏகேவர்கள் மலேசியா சென்ற வீடியோவுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரலாச்சு. இந்த நிலையில நடிகர் சிம்பு அவர்கள் கூட சமீபத்துல நம்ம ஏகேவர்களை மீட் பண்ணாரு. சிம்பு மட்டுமல்ல, அனிருத், ஸ்ரீலீலா அப்படின்னு பல முக்கிய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா ஏகே அவர்களை மலேசியன் ரேஸ் கோர்ட்ல மீட் பண்ணி புகைப்படங்கள், வீடியோக்களை எடுத்துக்கொண்டாங்க. இந்த நிலையில நடிகர் சிம்பு அவர்கள் ஏகே 64 திரைப்படத்துல இணைந்திருப்பது பலருக்குமே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது நம்ம அஜித் சாருடைய அடுத்த திரைப்படமான ஏகே 64 திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிறாரு. இதற்கு முன்னாடி ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற படத்தின் மூலம் அவர் சிம்பு அவர்களை வைத்து ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு. மேலும் சிம்புவுடைய நடவடிக்கைகளுமே அனைவராலுமே கண்டிக்கப்பட்டது. சரியாக ஷூட்டிங் வர்றது கிடையாது, வர நேரத்திலுமே சரியாக நடிப்பது கிடையாது, மேலும் பல பிரச்சனைகளையும் குடைச்சல்களையுமே கொடுத்துட்டு இருந்தாரு. சோ அப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் படம் மட்டுமல்ல, பல இயக்குநர்களுமே சிம்பு மீது பல குற்றச்சாட்டுகளையுமே வச்சாங்க. இதனடுத்து சிம்பு அவர்கள் தரமான கம்பேக் கொடுத்துட்டாரு. அவருடைய தவற உணர்ந்து பல மேடைகள்ல ஒழுக்கமாக பேசிட்டு இருக்காரு. இந்த நிலையில தற்போது மீண்டுமே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களும் அவருமே நட்பாகி விட்டார்களாம். இதனையடுத்து ஏகே அவர்களுமே இந்த படத்துல சிம்பு அவர்களை பரிந்துரை பண்ணிருக்காரு. ஆகையால சிம்பு அவர்கள் இந்த படத்துல ஒரு முக்கிய ரோல் பண்ணுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடலையே நம்ம சிம்பு அவர்கள் தான் பாடியிருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.